வணக்கம் என் அன்பு நேயர்களே. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். சில அரசியல்வாதிகளுக்கு மக்களின் மறதி ஒன்றே மூலதனமாக இருக்கிறது. இந்த அரசியல்வாதிகளில் முதன்மையாக இருப்பவர் திரு மு க ஸ்டாலின். அவர் பேசும்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும் என்கிற தொனியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பழைய நினைவுகளை, அவருக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் சேர்த்து சில நினைவுகளை நாம் எடுத்து கூற வேண்டியிருக்கிறது. பழைய நினைவுகளை மீண்டும் புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது. அதனால்தான் நேற்றைய தலைப்பில் இன்றைக்கும் நாம் அந்த விவாதத்தை தொடங்க இருக்கிறோம். விவாதத்திற்குள் போவதற்கு முன்னால் வழக்கமான குரல், அருமையான குரல், இன்றைய தலைப்போடு பொருந்தி போகிற குரல். நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன், நாடொரும் நாடு கெடும். நாடோறும் என்றால் நாள்தோறும் நாட்டில் நடக்கும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து நீதி செலுத்தாத மன்னன் நாள்தோறும் தனது நாட்டை இழந்து கொண்டே வருவான் என்கிறது குரல். ஆர்கே நகரை போல என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை மீண்டும் புதுப்பிக்க முடியுமா, பொலிவு கொண்டு வர முடியுமா என்கிற முயற்சியில் மு க ஸ்டாலின் அவர்கள் இறங்கியிருக்கிறார். கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய நேரம். அதற்காக இங்கே 3 விருந்தினர்கள். அந்த விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்கிறேன். திரு துரை கருணா அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரை அன்போடு வரவேற்க வணக்கம். திரு அதிவீர ராமபாண்டியன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞரும் கூட, அவரையும் அன்போடு வரவேற்க வணக்கம். திரு நித்யானந்த் அவர்கள் வலதுசாரி சிந்தனையாளர், அவரையும் அன்போடு வரவேற்க வணக்கம். திரு துரை கருணா, நேற்றும் இந்த தலைப்பு எடுத்து பேசும்போது திரு டிடிவி அவர்களுடைய அந்த பரப்புரை இருந்த காரணத்தினால, குறுக்கிட்டதுனால சில விஷயங்களை பேச முடியாமல் போச்சு. எனவே தான் அந்த தலைப்பை இன்றைக்கு உங்கள் நீட்சியாக கொண்டு வந்து இன்றைக்கும் பேசுகிறோம். நம்ம நேற்று நீங்கள் சில விஷயங்களை சொல்வதற்கு துடித்து கொண்டிருந்தீர்கள், அதை நான் பார்த்தேன். ஆனால் நேரம் காலம் போதவில்லை. அதனால் உங்களுக்கே முதல் வாய்ப்பு. நிச்சயமாக நன்றி. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுயரூபம், அவர்களுடைய செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள், ஆட்சியில் நடந்து கொண்ட விதங்கள், இதையெல்லாம் நாம் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது. அதில் ஒரே ஒரு உதாரணம், இன்றைய தினம் அணி சேர்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் பொதுச்செயலாளராக இருந்தவர் மறைந்த HKL பகத் 1976ஆம் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைத்த உடனே அது தொடர்பாக டெல்லியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிற பொழுது அவருக்கு எதிரான திமுகவினுடைய குரல்கள், காங்கிரஸுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் இருந்த பொழுது அதற்கு பதிலளிக்கிற வகையிலே அந்த மரியாதைக்குரிய HKL பகத் சொன்னார், 100 அடி நீள குச்சியால் கூட தொட லாயக்கற்ற அருவருப்பான அசூயையான இயக்கம் திமுக. இது பதிவு, வரலாற்று பதிவுகள் பத்திரிகைகள்லாம் இருக்கு. அதுதான் அவருடைய மதிப்பீடு. ஆனால் இப்போ தொட்டு தழுவுகிறார்கள். திமுக பற்றி நீங்கள் அந்த செய்தி பரவியதுக்கு பிறகுதான் திமுகவினுடைய ஒரு உச்சபட்சமான ஒரு விமர்சனம், கடுமையான ஒரு நாரச நடையிலான விமர்சனங்கள்லாம், பூதகி, அரக்கி, ஹிட்லர் என்று இந்திரா காந்தி மீதும் காங்கிரஸ் மீதும் கடுமையான விமர்சனம். அதனுடைய நீட்சியாக தான் 77 மதுரையில் அந்த அம்மா மேலேயே தாக்குதல், கடுமையான தாக்குதல். அவங்களே ஒரு நேரடியாக நீதிமன்றத்திலே வந்து சொன்னாங்க, என் உயிரை பாதுகாத்தது பழநெடுமாறன், வெங்கட்ராமன், அந்த சித்தையங்கோட்டை அப்துல் காதர் போன்றவர்கள் தான், இல்லைன்னா நான் பலியாகியிருப்பேன். அந்த ஜீப்பில் கம்புகளால் வீசப்பட்ட பொழுது தலையணையை வச்சு இந்திரா காந்தியை போர்த்தி அமைக்க தான் அவங்கள காப்பாற்றி கொண்டு வர முடிஞ்சது. அந்தளவுக்கு ஒரு கடுமையான ஒரு நேரடி தாக்குதல். அதாவது கருத்துக்கு கருத்து, கொள்கைக்கு கொள்கை, அப்படி பேசுகிறத விட்டுட்டு அந்த களத்தில் பந்து அடிக்கிறத விட ஆள் அடிக்கிற விஷயங்களில் இருக்கிற மாதிரி நேரடி தாக்குதலையே ஈடுபட்டது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அதுதான் அவர்களுடைய செயல்பாடுகளாக இருந்தது. அந்த 70களின் தொடக்கம் முதலே, நான் நேற்றைய குறிப்பிட்ட அந்த 1972, 73 தொடக்கமாக தான் இந்த 76, 77 காலகட்டங்கள்லையும் இருந்தது. அதில் நடந்த இன்னொரு சின்ன ஒரு செய்தியை உங்களோட இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த நெருக்கடிகளை பிரகடனத்துக்கு பிறகு ஜாட்டின் ஒரு உதவி குடியரசுத் தலைவர் நினைக்கிறேன் அந்த நேரத்தில். ஆமாம், ஜெயகிர் விஷயம். அப்போது திமுக மேடை பேச்சாளர்கள் பேசுகிற நாராசமாக இருக்கும். அது மிக கடுமை. பிரதமர் இந்திரா காந்தி ஜாட்டியுடன், எப்படி சொல்லுவாங்க, அவர் பேர் ஜாட்டி. ஜாட்டி, ஆமாம் ஆமாம். ஆனால் அவங்க பேசுகிறது
ஜட்டியுடன் ரகசிய ஆலோசனை, பிரதமர் இந்திரா காந்தி ஜட்டியுடன் ரகசிய ஆலோசனை என்று மேடை தோறும் பேசுகிறார். அந்த அளவுக்கு ஒரு நாராசமான நபர். இன்னும் இதைவிட மோசமாக திமுக மாநாட்டு மேடைகளிலேயே இந்திரா காந்தி 20 அம்ச திட்டம் கொண்டு வந்திருக்கிறாராம். நாங்கள் 21வது அம்சமாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம், அது விதவைகள் மறுவாழ்வு திட்டம். இந்திரா காந்தி மனு செய்யட்டும், நாங்கள் மாப்பிள்ளை தருகிறோம் என்று பேசினார்கள். இன்னும் கடுமையாக பேசினார்கள். அந்த பழநெடுமாறன் மண்டை உடைந்து அவர் உடையிலே ரத்தம் இருந்தது. இந்திரா காந்தியினுடைய உடையில் உள்ள அந்த ரத்தத்தை கொச்சைப்படுத்தி பேசினார். மிக கடுமையாக அந்த காலகட்டத்தில் செய்திகள் இப்போ உள்ள காங்கிரஸ் காங்கிரஸ் நிச்சயமாக அதே மாதிரி இன்றைய தலைமுறைகளுக்கு அவர்களுடைய நோக்கம் என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி என்பதை நாம் அடையாளப்படுத்தி தான் ஆகணும். அவர் அரசியல் ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் சரி, திமுகவினுடைய செயல்பாடுகள் என்பது ஒரு மக்கள் விரோத போக்காகத்தான் கடந்து இருக்குது. இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்போ புத்தர் புனித வேடம் போட்டு அவர்கள் வாக்குறுதிகள்லாம் கொடுக்க வாக்குறுதிகள் நிறைவேற்றுகிறார்கள். ஏற்கனவே 5 முறை ஆட்சியில் இருந்து என்ன சாதித்தார்கள், என்ன மக்களுக்கு செய்தார்கள் அப்படிங்கிற அந்த கேள்விகள் இன்னும் மக்கள்கிட்ட அப்படியே தொக்கி நிற்குது. அவர் 1971 மீண்டும் முதலமைச்சராக வந்த உடனே அண்ணா சாலையில் ஒரு அந்த மின்சார அலுவலகம் திறப்பு விழான்னு நினைக்கிறேன், அதில் ஒரு கவிதை பாடுகிறார். பொன்சாரம் இட்டழைக்கும் பூமான்கள் வீட்டிற்கே மின்சாரம் போவென்ற நிலை மாற்றி 72க்குள் எங்கனும் மின்சாரம் மின் இணைப்பு எந்தமிழ் தாய் திருநாட்டில் அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் 76-77 வரைக்கும் கூட பல கிராமங்களில் மின்சாரமே இல்லாத நிலை. நீங்கள் திமுகவுடைய அந்த 5 ஆண்டு கால ஆட்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா பல முறை 4 மணி நேரம் 3 மணி நேரம், கடைசி கட்டத்தில் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் இன்றைக்கு தொடர்ந்து ஆமாம். அதாவது வெளிப்படையாக மக்களை ஈர்க்கிற வகையில் சில விளம்பர திட்டங்களை ஆரம்ப காலத்தில் அறிவித்தாங்க. கண்ணொடி வழங்கும் திட்டம், பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு திட்டம், கை ரிக்ஷா ஒழிப்பு திட்டம் என்று ஒரு விளம்பரத்துக்கான திட்டங்களை போட்டு அதை செயல்படுத்தினாலே தவிர நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, மாநில வளர்ச்சிக்கோ மக்களினுடைய நலனுக்கான திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தியாக தெரியல. பல குடும்ப அங்கத்தினர்கள், அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு ஆட்சியாக நடைபெற்றதாக தான் இன்னும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கடுமையான விமர்சன பார்வை இருக்கிறது. இன்றைய தினம் கடைசி நேரத்தில் செயல் தலைவராக இந்த தலைவர் பொறுப்பேற்றிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே கூட நீங்கள் அறிஞர் அண்ணா மறைவுக்கு 47-48 வயசில் திமுகவினுடைய தலைவராகவும் கட்சியுடைய ஆட்சியினுடைய முதல்வராகவும் ஒரு பொறுப்பேற்றுட்டார். அதன் பிறகு பல சந்தர்ப்பங்களில் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்தார், எந்த வகையிலாவது நமக்கு கட்சி தலைமை பொறுப்பும் முதல்வர் பொறுப்பும் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்பார்த்தார். அவர் கிட்டத்தட்ட 65 வயது கடந்த நிலையிலும் அப்பா அந்த பொறுப்பை கொடுக்காமலே போயிட்டார். கடைசி நேரத்தில் துணைத் தலைவர் என்கிற பொறுப்பை மட்டும்தான் போனாங்க. அதில் சகோதர யுத்தம், குடும்ப பிரச்சனைகள் தான். நான் நேற்றுக்கு சொல்லணும்னு நினச்சது அதுதான். அதாவது திரு கண்ணதாசன் அவர்கள் சொல்வார், அவர் செய்த பாவத்தை அவரவர் அனுபவிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய நாற்காலியில் உட்கார்ந்தவரே பாத்ரூமில் எச்சில் துப்பினேன், 10 நிமிஷம் கழித்து நானே போய் அதில் வலிக்க விழுந்து காலை வச்சு வலிக்க விழுந்துட்டேன். அதனால் இந்த தவறுகள் என்பதற்கு உடனே வந்துடும் அப்படின்னாங்க. நமக்கு தெரியும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாநில தலைவர் உதயகுமார்னு ஒருத்தர் இவருக்கு அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு குரல் கொடுத்து ஒரு போராடியர் என்பதற்காக அவர் அடித்து கொலை செய்யப்பட்டு அந்த குளத்தில் தூக்கி எறியப்பட்டார். ஆனால் அவருடைய தந்தையே போய் அந்த உதயகுமார் என் மகன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தது. அதை அந்த தங்கப்பதக்கம் படத்தில் திரு ஷோ கூட அதை மேற்கோள் காட்டி பேசியிருப்பார். காலம் எப்படி பாருங்கள், கால சுழற்சியில் தன் சொந்த மகனையே மகன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்கு காலம். அவரே தன்னுடைய மகனே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் குன்றி நோய்வாய்ப்பட்டு வந்த நேரத்தில் பேச முடியாத ஒருத்தனை எப்படி நாட்டை ஆளலாம் முதலமைச்சர்னு. ஆனால் அந்த பெரியவரே கடைசி காலத்தில் பேச முடியாது மட்டுமில்லை, நினைவே இல்லாத ஒரு சூழ்நிலையில் மறைந்திருக்கார். நாம் அதை குறை சொல்லலை. அவரவர்களுடைய செயல்பாடு அதான் அவரவர்களுடைய செயல்பாடு என்பது இந்த மாதிரி தான் கொண்டு வரும். இருக்கிற காலங்களில் மக்களுக்கு எதை செய்ய முடியுமோ, அரசியல் பொது வாழ்வுக்கு வந்துவிட்டால் இந்த மக்களுக்கான ஒரு முன்னெடுப்பை, மக்களுக்கான விஷயங்களை கொண்டு போகிறதுடைய பரஸ்பரம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இந்த மாதிரியான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் அந்த தனி நபர் விமர்சனங்களை அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் ஆவார்.
அவருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. மத்திய ஆட்சி கட்சியினர் மீது, மாநில ஆட்சி கட்சியினர் மீது, அந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் மீது மாறுபட்ட கருத்து இருக்கிறது. கடுமையான விமர்சனங்களை செய்யலாம். ஆனால் அவர் விடுத்துட்டு மக்களுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிற வாக்குறுதியை சொல்கிறாரு. அரசியலில் என்ன மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறார். இந்த அணுகுமுறை தான் அரசியலில் சரியாக இருக்கும் என்பது என்னோட கருத்து. சரி, திரு அதிவீர ராமபாண்டியன், கழகாட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கீங்கிறத அனுபவிச்சிருக்கீங்க. என்ன அனுபவிச்சிங்க? உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துங்க. நிச்சயமாக. அதாவது ஒரு ஆட்சி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இதை இன்னும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வரிகளில் சொல்லணும்னா, வேலைக்கு போன கணவன் வீட்டுக்கு வருவானா என்று ஒவ்வொரு மனைவியும் ஏங்கி தவித்த காலம், தன்னுடைய பணிக்கு சென்ற தன் மகன் வீட்டுக்கு மறுவ உணவு சாப்பிட வருவானா என்று ஒவ்வொரு தாயும் பயந்த காலம், பள்ளிக்கு சென்ற குழந்தை மீண்டும் வீட்டுக்கு வருவாளா இல்லை யாராவது கடத்தப்படுவாளா என்று பயந்த காலம். இப்படி தமிழகத்தில் உள்ள மக்கள் யாராவது சொத்து வைத்திருந்தால் இந்த நிலமோ இந்த வீடோ நாளைக்கும் நம் பெயரிலே இருக்குமா என்று பயந்த காலம். இப்படிப்பட்ட காலமாக அது ஒரு இருண்ட காலமாக இருந்தது. ஏன் சொல்கிறோன்னா, சட்டம் ஒழுங்கு என்று அனைத்திலும் எல்லா வகையிலும் மக்கள் பயத்தை சுமந்து கொண்டிருந்த காலம். அதாவது திமுகவுக்கு வாக்களித்து மட்டுமல்ல, அரசியல் தலைவர்கள் கூட அதையும் சேர்த்து சொல்லணும். இன்னும் டீப்பா போகலாம். மக்கள் வாக்களித்த மக்கள் பயந்த காலம், தன் கட்சிக்காரர்களே பயந்த காலம். திமுக கட்சியில் இருந்த தா கிருஷ்ணன் போன்றவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களால் ஐநா சபைக்கு சென்று பேச பணிக்கக்கூடிய ஒரு ஆளுமை பெற்ற ஒரு தலைவர் தா கிருஷ்ணன். திமுக ஆட்சி காலத்தில் நடைபயிற்சியின் போது அங்கே மதுரையிலே அழகிரிக்கும் அவர்களுக்கும் இருந்த அதிகார பசியிலே அவர் வெட்டி கொல்லப்படுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். தன் கட்சிக்காரர்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை திமுகவில். அதுக்கு அன்றைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களே ஒரு விளக்கம் கொடுத்தார். பேட்டியில் சொல்லும் அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி படுகொலைகள் அண்ணா காலத்திலே நடந்திருக்குன்னு அதை நியாயம் கற்பித்தார். அதுதான், அதாவது தன்னை கொச்சைப்படுத்துகிறார்கள், தான் அரசியல் தவறாக செய்கிறோம் என்பதையெல்லாம் தாண்டி இதை தவறு என்று சொன்னால் என்னுடைய தலைவனே தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த புத்தி தான் அது. இதுதான் அந்த ஒட்டுமொத்த கருணாநிதி கைக்கு வந்த திமுகவினுடைய ஒரு செயல்பாடு, ஒரு சிந்தனை வடிவம், செயல் திட்டம். பேரறிஞர் அண்ணா இந்த இயக்கத்தை எந்த அளவில் கட்டமைத்து, எப்படி கண்ணியத்தோடு பேசி, நாகரிகத்தோடு இளைஞர்களை எந்த வகையிலும் தவறாக வழிநடத்தி விடக்கூடாது என்று கொண்டு வந்த ஒரு இயக்கத்தை கருணாநிதியினுடைய கைக்கு வந்த பின்பு அந்த இயக்கம் எப்படியெல்லாம் போனது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட முதல் ஆட்சி இந்திய அரசியல் வரலாற்றில். தமிழ் தமிழ் என்று பேசிக் கொண்டிருந்தாலும் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்துவதற்கு அங்கீகரிக்கப்படாத ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்துவிட்டு போனவர் கருணாநிதி. உலகத்தமிழ் மாநாட்டை அவரை நடத்துவதற்கு இதுவரை அவருக்கு அனுமதி கிடைக்கலையே, அவரால் நடத்த முடியலையே, வேற வேற பேர்ல தானே நடத்துறீங்க. ஆக அவர் நடந்து வந்த, அதாவது தமிழை தொட்டார், ஒரு மிகப்பெரிய உலகத்தமிழ் மாநாட்டை அவரை நடத்துவதற்கு யாரும் அனுமதிக்கவில்லை. ஆட்சி என்று சொன்னார், தன்னுடைய கட்சிக்காரர்களே அவர்கள் ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டார்கள். தன்னுடைய கட்சியில் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுத்து வெளியே விட்டதற்கு அந்த பத்திரிகை அலுவலகத்தில் இருந்த 3 பேர் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் குடும்பத்திற்குள் இருக்கின்ற அதிகார போட்டிக்காக 3 பேர் கொல்லப்பட்டார்கள். சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது. அடுத்து தா கிருஷ்ணன் கொலை வழக்கு கூட இங்கே நடந்து கொண்டிருந்த வழக்கை, அதாவது புரட்சி தலைவி அம்மா மீது வழக்கு போட்டு எங்கே அனுப்புகிறாங்க? கர்நாடகத்துக்கு அனுப்புகிறாங்க. தா கிருஷ்ணன் வழக்கை எங்கே அனுப்புகிறாங்க? ஆந்திராவுக்கு அனுப்புகிறாங்க. ஆந்திராவிலே தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு நீதிபதியினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாவட்டத்தில் அந்த வழக்கை கொண்டு வந்து அங்கே முடிக்கப்படுகிறது. ஆக இப்படி தான் செய்த ஒவ்வொன்றையும் எப்படியெல்லாம் சரி செய்யலாம், நீதிமன்றத்தினுடைய வழியில் இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி. தா கிருஷ்ணன் அவர்களுடைய கொலைக்கு நீங்கள் சொன்ன ஒரு விளக்கத்தை சொன்னார் பார்த்தீங்களா, அது இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன். பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் கருணாநிதியை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கேட்கின்ற கேள்விக்கு பதிலை தராமல் எதுகை முனையில் ஏதோ பேசிவிட்டது செல்வதெல்லாம் ஒரு பதிலா? அது திறமையா? இன்றைக்கு மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சுற்றி வளைக்கிறதா இல்லை, இந்த கேள்விக்கு இதுதான் பதில், அதை தான் சொல்லணும். தனக்கு தமிழ் தெரியும், ஆளுமை தெரியும், எதுகை முனை தெரியும்னா அதை கொண்டு வந்து கவிதை எழுதுறதுக்கு பயன்படுத்துங்க, காவியம் எழுதுறதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு கேள்விக்கு பதிலாக அதை எப்படி தர முடியும்? அதாவது அந்த கேள்வியிலிருந்து தப்பித்து செல்வது ஒரு திறமையா? இப்படி தமிழ்நாட்டு மக்களே ஒரு
முன்னேற்ற பாதையில் சிந்திக்க விடாமல் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட செய்து தாங்கள் நினைத்ததை சாதித்து கொண்டு தங்களுடைய வாரிசு அரசியலுக்குள் சிக்கி கிடந்த ஒரு இயக்கமாக, ஒரு ஆட்சியாக. எத்தனை முதலமைச்சர் சார் திமுக ஆட்சியில் கடந்த அந்த 2006-11 ஆட்சி காலத்தில் எத்தனை முதலமைச்சர் தமிழ்நாட்டில்? கருணாநிதி ஒரு முதலமைச்சர், ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், அழகிரி ஒரு முதலமைச்சர், அவருடைய முதல் பொண்ணு செல்வி ஒரு முதலமைச்சர். அதாவது எந்த பெண்ணை, கருணாநிதிக்கும் திரு தர்மாம்பாள் என்கிற ராஜாத்திக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஜவஹரிஸ்ட் பத்திரிகையினுடைய ஆசிரியர் கட்டுரை எழுதினாரோ, செய்தியிட்டாரோ, அவரை கொண்டு போய் சிறையிலிட்டு அவதூறு வழக்கு தொடுத்து சிறை தண்டனை வாங்கி தந்தவர் கருணாநிதி. அண்ணன் சொன்னாங்க, அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த உதயகுமாருடைய தந்தையார் என்ன வலியை அனுபவித்திருப்பாரோ அதே மாதிரி திரு கருணாநிதி அவர்களால் கனிமொழி பிறந்த போது இது என் குழந்தை என்று சொல்லக்கூடிய தைரியம் இல்லையே. சரி, தனிநபர் அந்த வாழ்க்கையில நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்படிப்பட்டவர்கள் நீங்க சொன்னல இன்னொரு தகவல், கூடுதல் தகவல் நான் சேர்த்துக்க விரும்புகிறேன். ஏன்னா 2007 2011 வரை எத்தனை முதல்வர்கள் இருந்தாங்கன்னு கேட்டீங்களா, நியாயமான கேள்வி. அப்போ பத்திரிகைகள் அடிபட்ட இன்னொரு கூடுதல் செய்தி என்னன்னா, கிச்சன் கேபினட்னு ஒரு கேபினட் இருந்தது. ரொம்ப பிரபலமான வார்த்தை அது, கிச்சன் கேபினட். அதில் 3-4 பெண்மணிகள், அவங்க தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. எல்லா அதிகாரிகளும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் என்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. அதை சேர்த்துக்கிறேன். ஆமாம், அதுதான். அப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள் குடும்பத்திற்கு தெரியாமல் தமிழகத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் எங்கேயும் பத்திரப்பதிவே நடைபெறாது. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையிலே ஆளுமை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு முதலமைச்சராக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த பத்திரப்பதிவு இன்னொரு பெரிய கொடுமை என்ன இருந்துச்சுன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்து உரிமையை பெற்றிருக்கிறவன் இன்னொருத்தருக்கு மாற்றக்கூடிய உரிமையை நம்ம இந்திய நாட்டினுடைய சட்டங்கள் வழங்கி இருந்த போதும், அன்றைய காலகட்டத்தில் ஒரு சொத்துக்கு உரிமையாளராக இருந்தால் கூட அந்த குடும்பம் நினைத்தால்தான் அவர்கள் யாருக்காவது அந்த சொத்தை விற்க முடியும். அந்த சொத்தை விற்க வேண்டிய நிலை இல்லை என்ற நிலை வந்தால் கூட இவர்கள் விருப்பப்பட்டால் அதை விற்றுவிட வேண்டும். அப்படி ஒரு வழக்கு தான் திரு ஸ்டாலின் மீது பதியப்பட்டது. அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வரை போய் அதுக்குள்ள தண்டனை வந்துவிடக்கூடாது என்கின்ற காரணத்தில் அதை சுமூகமாக கோர்ட்டுக்கு வெளியே நாங்கள் முடிக்கிறோம் சொல்லி அந்த வழக்கு தொடுத்தவருடைய கைகால்களில் விழுந்து அவர்களுக்கு அதிகப்படியான இதை கொடுத்து, நீங்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்றோம், நாங்கள் அதை கேட்கல, தயவுசெய்து இந்த வழக்கில் எங்களை மாட்டி விட்றாதீங்க என்று கெஞ்சுகிற அளவுக்கு போச்சு. புரட்சி தலைவர் அம்மா வந்த பின் அந்த வழக்கு எடுக்கப்பட்டு மீண்டும் அதில் விசாரணை அதிகரிக்க ஓடிப்போய் அவர்களுடைய கால்களில் விழுந்து அந்த வழக்கை செட்டில் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. இது என்ன சார், ஒரு நாட்டிலே தன்னுடைய சொத்துக்கு பாதுகாப்பு இல்லை, அபகரிக்கப்பட்ட நிலங்களை எல்லாம் மீட்பதற்கென்றே அம்மா காலத்தில் அப்படி ஒரு பிரிவு காவல்துறையில அப்படி ஒரு பிரிவை கொண்டு வந்து அதற்கென்று தனித்த சட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருந்தது. நடைப்பயிற்சி உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்த ஒரு காலம் சார் அது. வாக்கிங் போக முடியாது, வாக்கிங் போனீங்கன்னா திரும்பி வருவீங்களான்னு சொல்ல முடியாது. எத்தனை கொலைகள். அதாவது இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில், அதாவது வார்த்தைகள் எவ்வளவு வீரியமானவை அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகின்ற விதத்தில் கடந்த 16ஆம் தேதி என்று நினைக்கிறேன், மார்ச் 16, முதல் பக்கத்தில் ஒரு நாளேட்டில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. திமுகவினுடைய கூட்டணி உறுதியானது என்கிறது அந்த செய்தி. கடைசி பக்கத்தில் சாதிக் பாஷா என்பவர், அவருடைய குடும்பத்தில் இருந்து ஒரு விளம்பரம், கண்ணீர் அஞ்சலி, அவருக்கு நினைவஞ்சலி. அந்த நினைவஞ்சலியில அந்த கூடா நட்பு கேடாய் விடிந்தது. அவர் அந்த சாதிக் பாட்சாவினுடைய குழந்தைகள் தன் தந்தையின் முகத்தை கூட காண முடியாத அவல நிலை ஏற்பட்டது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. நம்ம செய்தி பேசி இந்த அரங்கத்தில் விவாதித்த 2 நாளைக்குள்ள அந்த பெண்மணி தாக்கப்படுகிறார். அதான் சொல்றேன். அப்போ இந்த 2 செய்திகளையும் இணைத்து பாருங்க. இந்த அந்த அந்த வலி இன்னும் அவங்களால முடியல. எப்படி சிறுபான்மையினுடைய நலம் காக்கும் இந்த கட்சின்னு இதை எப்படி சொல்றீங்க? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதாவது சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு மக்கள் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க சார். அன்னைக்கு எந்த ரவுடி எப்போ வருவான், என்ன செய்வான், என்ன சண்டை நடக்கும், என்ன அடிதடி நடக்கும், எப்படி பயந்து தானே அந்த மக்கள் இருந்தோம். இன்றைக்கு எவ்வளோ ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை புரட்சி தலைவி அம்மா அந்த தொடர்ந்து 2 ஆட்சிகள் காலங்களில் அந்த ரவுடிசம், அந்த அத்துமீறல்கள், இப்படி பல வகையில் அந்த சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கையிற்கு கொண்டு ஒரு நிலைநிறுத்தி விட்டு சென்றிருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். சரி திரு நித்யானந்தன், அரசியல் ரீதியாக கூட, அதாவது மக்கள் நலன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி வருது. மக்கள்னா யார்? தமிழக மக்களா, தன் மக்களா? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல, அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கேள்வி கேண்டியிருக்கு. இதே 2006 தான்
திமுக பதவிக்கு வந்த பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு மிக குறுகிய காலத்தில் 1 மாதத்துக்குள்ளே நினைக்கிறேன் மதுரைக்கு அவர் வருகிறார். ரயில் அடியில் வந்து இறங்குறார் மதுரையில். அவரை வரவேற்க ஒரு கூட்டம் கூடுகிறது. திடீர்னு ஒரு பரபரப்பு. யாரோ ஒருத்தர் மு க ஸ்டாலினை கொல்வதற்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கத்தியோடு உள்ள பாய்ந்தார் என்பது செய்தி. இது உண்மையாக இருந்திருந்தால் அதற்குள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அவர் என்ன பண்ணாருங்கிறது பின்னாடி தொடர்ச்சியாக செய்திகள் வந்திருக்க வேண்டும். அதுதான் நியாயமானது. அந்த பரபரப்பு அன்றைக்கோடு அடங்கி போச்சு. ஆனால் அவருக்கு உடனடியாக Z+ பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. உடனடியாக இது நடந்த ஒரு செய்தி. அதாவது தன் மக்களா தமிழ் மக்களாங்கிறதுக்கான ஒரு சின்ன இது. அவருக்கு வேண்டிய பாதுகாப்பு, அவருக்குரிய மரியாதை அன்னைக்கு அளிக்கப்பட்டு விட்டது. அதற்காக ஒரு நாடகம் நடந்தது. நாடகம் மறந்து போச்சு. அப்புறம் இப்போ நான் இந்த கேள்விக்கு வரேன். காவிரி பிரச்சனை இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, திமுக ஆட்சி கட்டிலில் இருக்கும்போது தான் கர்நாடகத்தில் அணைகள் கட்டப்படுகின்றன, எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல். அப்போது திரு கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில் இன்றைக்கும் அவை குறிப்பேட்டில் இருக்குது, சட்டமன்ற அவை குறிப்பிட்டு இருக்குது. நீ எத்தனை இடம் வேணாலும் கட்டிக்கோ, எனக்கு தர வேண்டிய தண்ணியை தந்துரு, அதுதான் அவர் சொன்ன வார்த்தை. அதனுடைய விளைவு என்னங்கிறத நம்ம இப்போ தமிழ்நாடு பார்த்து கொண்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அணுகுமுறை, அவளுடைய பேச்சாற்றல், அவளுடைய கவிநயம் அத்தனையும் இங்கே அலசி ஆராயப்பட்டது. சட்டமன்ற குறிப்பிலே மிக பிரபலமான அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சொல் என்னன்னு சொன்னால், ஒரு நாடாவை அவிழ்த்து பாவாடை சத்தியவாணி முத்து கதை சொல்லி என்று ஒரு பெண் உறுப்பினருடைய கேள்விக்கு பதில் சொன்னவர் சத்தியவாணி முத்து. அது பேர் ஆக அனந்தநாயகி சொல்லுவாங்க. பட் அது குறிப்பில் இருக்க இல்லையான்னு தெரியல. திரு நித்யானந்தன், அந்த காவிரி பிரச்சனையில் திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருந்ததன் விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய உறுதியா மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல் சொல்லுவாங்க. ஆக பின்னால் என்ன நடக்க இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாதவன் அமைச்சனாக இருக்க முடியாது. ஆக இது வெள்ளைக்காரன் போட்ட ஒரு ஒப்பந்தமானாலும் எப்பொழுது இந்த காவிரி ஒப்பந்தம் முடிகிறது என்று சொல்லுவதற்கு முன்பாகவே அதற்கு தயாராக வேண்டும். அதுதான் ஒரு அமைச்சருடைய அழகாக இருக்க முடியும். ஏனென்றால் மக்களை பற்றி கவலைப்படக்கூடியவரை பற்றி நாம் பேசுகிறோம். ஆனால் அதை பற்றி கொஞ்சத்தும் கவலைப்படவில்லை. வி கிரி அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிறுத்தும் பொழுது கூட 25 உறுப்பினர்கள் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு, அத்தனையும் அவர்கள் தான். அப்பொழுது கூட இந்திரா காந்தி அம்மையாரிடம் நீங்கள் காவிரி பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லுங்கள், அத்தனையும் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி அன்றைக்கு அவருக்கு ஒரு நிபந்தனை வைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தும் கூட அவர் அதை செய்யவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால் அதற்கு அவசியம் இல்லாத ஒன்று. நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டதை போல அவை குறிப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதில், எத்தனை அணைகள் வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளட்டும், ஆனால் தமிழகத்திற்கு நீர் வேண்டும் என்று சொல்கிறார். அணைகள் எல்லாம் இங்கே கட்டிய பிறகு தமிழகத்துக்கு நீர் எங்கு வரும்? அது தரவது தடுக்கிறதுக்கு தான் அணையை கட்டுறது. ஆக இவையெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கலை. ஆக நாவன்மை இருந்தால் என்ன வேண்டாம் செய்யலாம் என்றால் நாணயம் இருக்க வேண்டும். நாணயம் இல்லாத நாணயம் வைத்து என்ன பொருள்? ஒன்றுமே கிடையாது. அதனால்தான் நாம் இன்றைக்கு இப்பொழுது சொன்னால் இருண்ட ஒரு காலமாக கருணாநிதியுடைய ஆட்சி இருந்தது. நிஜமாகவே இருண்ட காலம் என்று வாழ்க்கை மட்டுமல்ல, அன்றாடம் 18 மணி நேரம் மின்சாரமே இல்லாத ஒரு காலமாக அது அமைந்தது. ஜெயலலிதாமையார் வந்த பிறகுதான் மின்சாரம் என்பது என்ன என்பது மக்கள் தெரிந்து கொண்டார்கள், அறிமுகப்படுத்தப்பட்ட போல இருந்தது. 18 மணி நேரம் மின்சாரம் இல்லாத காலங்களை நாம் அனுபவித்தோம். ஆற்காட்டு வீராசாமி அவர்கள் மின்துறை அமைச்சர் என்று சொல்வதா, மின்வெட்டுத்துறை அமைச்சர் என்று சொல்வதா? சர்க்காரிய கமிஷன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை சொல்லாடல் நிறைய. ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு அது அதிகமாக தெரிஞ்சிருக்காது. அது என்ன, அது பின்னணி ரத்தின சுருக்கமாக சொல்லுங்கள். 1972 மற்றும் 74 காலகட்டங்களில் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவரது அமைச்சரவை மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு, 58 குற்றச்சாட்டுகள் அடங்கிய பட்டியலை மரியாதைக்குரிய மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்களும் கல்யாண சுந்தரமும் கொடுக்குறாங்க. 1976 திமுக ஆட்சியை கலைக்கப்பட்ட உடனே
சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்படுகிறது. 58 குற்றச்சாட்டுகளில் 27 குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரம் இருக்கிறதுன்னு விசாரணைக்கு எடுத்து 7 குற்றச்சாட்டுகளை விசாரித்து தீர்ப்பு சொல்லிட்டார். அதில் பரிந்துரை எழுதிட்டார். கையூட்டு பெற்றிருக்கிறார்கள், அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள், முதலமைச்சரும் அமைச்சர்களும் தவறான முறையில் பொருளீட்டியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை சொல்லி இதன் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உதாரணத்திற்கு பூச்சி மருந்து ஊழல், கோதுமை பெற ஊழல், குளோப் தியேட்டர் ஊழல், இது போன்ற ஊழல்கள்லாம் ஆதாரம் இருக்கிறது. யார் பணம் கொடுத்தாலும் வீராணம் ஊழல். இதற்கு முன்னால் இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகளை சிக்கியது உண்டா ஒரு அரசு? இல்ல, அதுதான் அந்த காலகட்டத்தில் தான் தொடங்கி வைத்தது திமுக அரசு. ஆமா, அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த வீராணம் பைப்பு மற்ற சத்யராணா என்பது தற்கொலையை செஞ்சிட்டார். அந்த அளவிற்கு நெருக்கடி ஏற்பட்டு அவர் பண இழப்புக்கு ஆளாகி போயிட்டார். யாரெல்லாம் அந்த பணம் கொடுத்தாங்களோ பூச்சி மருந்துகளுக்கு, ஜேம்ஸ் ஃப்ரெட்ரிக் நினைக்கிறேன், பரமெண்டல் இன்டாக்ட்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி மருந்து தெளிப்புக்கு அந்த நிறுவனம், அது எல்லாம் பணம் கொடுத்ததெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அந்த காலகட்டங்களில் தான் ஒரே நேரத்தில் அந்த 100 ரூபா நோட்டு கொண்டு போய் 35 லட்சம் ரூபாய் 1000 விளக்கு இருக்கிற அந்த ட்ரெஸரியில் கொண்டு போய் மாற்றினதெல்லாம் அவர் மேலே இருந்தது. அந்த ஆட்சி நிர்வாகம் எப்படி என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நாம் கொள்ளலாம். சரி, இன்னும் நிறைய இருக்கு, நிறைய பேச வேண்டிய இன்னும் தலைப்புகள் நிறைய இருக்கு. கால அவகாசம் கருதி இந்த நிகழ்ச்சியத்தோடு முடிக்க வேண்டிய ஒரு சூழல், இக்கட்டான சூழல் தான். அரங்கத்திற்கு வந்து சிந்து பார்க் கதை மாதிரி மிகப்பெரிய நீளமான ஒரு கதை, நேரம் இல்லை. நீங்க ஒரு சொல்லு கேட்டீங்க, நான் ஒன்றும் பேசல. சரி, அதுக்கு பேரே கொடுத்தாங்க விஞ்ஞானபூர்வமான ஊழல், அறிவியல் ஊழல். சயின்டிபிக். அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய அழகான கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மூவருக்கும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களை, மீண்டும் ஒரு கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திக்கிறவை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.